அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாத்துஹு. முஃமின் அல் முமின் என்பது அல்லாஹ்வின் அழகான திருநாமங்களில் ஒன்றாகும். இதன் பொருள் நம்பிக்கை அளிப்பவன், பாதுகாப்பவன் என்பதாகும். இந்த பெயர் அல்லாஹ்வின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாக்கும் பண்புகளை குறிக்கிறது. முஃமின் என்ற பெயர் அல்லாஹ் தனது அடியார்களுக்கு பாதுகாப்பை வழங்குகிறான் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அவன் அவர்களை பயத்திலிருந்து பாதுகாத்து அவர்களுக்கு அமைதியையும் நம்பிக்கையையும் அளிக்கிறான். அவன் அவர்களை தீங்குகளிலிருந்து பாதுகாத்து அவர்களுக்கு உதவி செய்கிறான். இந்த பெயர் அல்லாஹ்வின் உண்மையையும் வாக்குறுதியையும் குறிக்கிறது. அவன் தனது அடியார்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறான். அவன் அவர்களை ஏமாற்ற மாட்டான், அவர்களை கைவிட மாட்டான். அவன் எப்பொழுதும் அவர்களுடன் இருப்பான். முஃமின் என்ற பெயர் அல்லாஹ் நம்மை நம்பும்படி கூறுகிறான் என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது. நாம் அவனை நம்ப வேண்டும், அவனிடம் உதவி கேட்க வேண்டும், அவன் நம்மை கைவிட மாட்டான் என்று நம்ப வேண்டும். அவன் நம்மை பாதுகாப்பான், நமக்கு தேவையான அனைத்தையும் வழங்குவான். இந்த பெயர் விசுவாசிகளின் பண்புகளில் ஒன்றையும் குறிக்கிறது. உண்மையான விசுவாசி மற்றவர்களை நம்புகிறான், அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறான், அவர்களின் ரகசியங்களை பாதுகாக்கிறான். அவன் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டான், அவர்களுக்கு உதவி செய்வான். சுருக்கமாக முஃமின் என்பது அல்லாஹ் நம்பிக்கை அளிப்பவன், பாதுகாப்பவன் மற்றும் அபயமளிப்பவன் என்பதை குறிக்கிறது. இது அல்லாஹ்வின் பாதுகாப்பு, உண்மை மற்றும் வாக்குறுதியை பற்றிய ஒரு முக்கியமான திருநாமமாகும். மேலும் இது விசுவாசிகளின் நம்பிக்கையையும் மற்றவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் பண்பையும் வலியுறுத்துகிறது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுக்கு 100இல் 1 போக 99 திருப்பெயர்கள் உள்ளன. அவற்றை அறிந்து அதன் மீது நம்பிக்கை வைத்து அதை நினைவில் கொள்பவர் சொர்க்கத்தில் நுழைவார் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள்.